நீயும் கோமதி ஆத்தாச்சி பையனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டதும் என்னால நம்பவே முடியல ராஜி. ஆமா, நீங்க எப்பவும் எலியும் புனையுமா தானே இருப்பீங்க. ஒரு தடவை நான் இங்க வரும்போது கூட எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க கதிரும் வந்திருந்தான். அங்க வச்சு கூட நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? ராஜியும் கதிர் தம்பியும் வேலை சண்டை போடுற மாதிரி காட்டிக்கிட்டு ரகசியமா காதலிச்சிருப்பாங்களோட தோணுது. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டிய. ஆமா, நீ கவர்மெண்ட் வேலை பாக்குறியா? வில்லேஜ் ஆபீஸ்ல வேலை. ஆமா, நீ மயிலு? அவ டீச்சர் வேலை பாத்துட்டு இருந்தாமா, நாளையில இருந்து புது வேலைக்கு போறா. அரசியும் ராஜியும் கூட காலேஜுக்கு போயிருவாங்க. அப்ப பகல் முழுசும் நீங்களும் நானும் தான் வீட்டுல இருக்கணுமா? ஏமா, உனக்கு வீட்டுல இருக்க பிடிக்காதா? பிடிக்கும் ஆத்தாச்சி, சும்மாதான் கேட்டேன். உங்க தம்பி எப்ப வருவாங்க? கடை பூட்டுற நேரம் தான், இப்ப வந்துருவாங்க. சித்தப்பா இன்னைக்கும் கடைக்கு போயிருக்காரா? வேணாம் தாண்டி சொன்னேன், கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடுறேன்னு போயிருக்கான். தங்கமான பொண்ணா இருக்கால. ஆமாத்த, ரொம்ப நல்ல மாதிரி தான் தெரியுது இல்ல. குரலே வெளியில வரல, அம்புட்டு தன்மையா பேசுறா. வாய் அசைவ வச்சுதா அவ பேசுறதையே கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. உங்க அளவுக்கு வாய் பேச மாட்டா. அந்த புள்ளைய பாக்கும் போதே தெரியுது. நான் இப்ப வாய் பேசுனா இல்ல, அது ஒரு நாள் இப்போன்னுதான் கரெக்டா ஞாபகம் வர மாட்டேங்குது. சித்திய பாராட்டுறது, சித்திய பார்த்து ஆச்சரியப்படுறதெல்லாம் சரி இல்ல. மட்டம் தட்டாம அவங்கள பாராட்டுங்க. ஏய், என்னடி நான் எப்படி மட்டம் தட்டினேன்? சும்மா சொன்னேன், அப்படிதான். வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே கடைக்கு போயிட்டியே. உன்னை வீட்டுல தானே விட்டுட்டு போனேன், காட்டுல ஒண்ணு விட்டுட்டு போலையே. ராஜியை தவிர இந்த வீட்டுல எனக்கு யாரையுமே தெரியாது. வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஈஸியா ஒட்டிக்கிடுவாங்க, அதனாலதான் நம்பி விட்டுட்டு போனேன். பேசாம அந்த வீட்லயே இருந்திருக்கலாம். இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்? இருக்கிறது மொத்தம் 4 ரூம். ஒண்ணுல உங்க அக்கா மச்சான் அரசி இருக்காக, மீதி இருக்கிற 3 ரூம்ல பசங்க இருக்காக. நாம ராத்திரி எங்க தூங்குறது? அது அத